ஆசீர்வாதம்னா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென் சொல்லுங்களேன். அக்கிரமம் வேறா இருந்தால் நோய் அதன் கனியாக இருக்கும். If unforgiveness is the root, sickness is the fruit. If forgiveness is the root, healing is the fruit. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பாவம் மன்னிக்கப்படாத மனநிலையோடு வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் வியாதி அதன் பலனாக கனியாக வெளிப்படும். ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற மனநிலை உங்களுக்கு உண்டாகும் என்றால் அதுதான் வேர். மன்னிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே சுகமாக்கப்பட்டேன் என்ற வெளிப்பாடாக பலமாய் தட்டி தேவனை. நீங்கள் சுகத்தை குறித்த வார்த்தைகளை எல்லாம் கவனித்து பார்த்தால் 1 பேதுரு 2:24 அவர் நாம் பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சரீரத்திலே சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் சுகமார். பாவத்தை சொல்லி அதுக்கப்புறம் சுகத்தை சொல்லுவார். ஏசாயா 53:5 நீங்கள் கவனித்து பார்த்தால் நம்முடைய மீறுதல் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று சொல்லிட்டு அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொல்லுவார். There is a very close knit relationship between healing